உச்சநீதிமன்றம் குறித்து ஜெகதீப் தன்கர் கடும் விமர்சனம் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது உச்சநீதிமன்றம் குறித்து ஜெகதீப் தன்கர் அவருடைய விமர்சனத்தில் என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்கள் என்ன? அதாவது அண்மையில் இந்த நீதிபதிகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கும் கூட காலக்கெடுவை நிர்ணயித்தது. அவர் 3 மாதங்களுக்குள்ளாக மசோதாக்களின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்தது. இது நாம் முன்பே சொன்னது போல மத்திய அரசு வட்டாரங்களில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனெனில் இது நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு விடுக்கப்பட்ட சவாலாக இருந்தாலும் ஒரு வகையில் மறைமுகமாக மத்திய அரசுக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற வளாகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் நீதிமன்றம், குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் மீது சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் ஆர்டிகிள் 140 என்பது ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணுசக்தியாக பயன்படுத்தப்படுகிறது. அது நீதித்துறைக்கு 24 மணி நேரமும் கிடைக்கப்படுகின்ற ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற அணுசக்தியாக அது மாறிவிட்டது என்கிற மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவருக்கே கட்டளை பிறப்பிக்கின்ற ஒரு வகையிலான சூழ்நிலையை நாம் எப்படி கொண்டிருக்க முடியும்? அதுவும் எந்த அடிப்படையில் நாம் இதனை கொள்ள முடியும்? ஒரு உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு மெய்நிகர் வாயிலாக ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துவிட்டு அதுவே இந்த நாட்டின் சட்டமாக மாறும் என்று கூறுவதை நாம் எப்படி ஏற்க முடியும்? இதன் மூலம் இதனை முன்வைத்த நீதிபதிகள் அரசியலமைப்பின் சக்தியை மறந்து விட்டார்கள் எனவும் தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதன் பின்னணி என்னவென்று நாம் பார்க்கும்போது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காலக்கெடு நிர்ணயித்த விவகாரத்தின் பின்னணியில் தான் அவர் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் மத்திய அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையிலான ஒரு மோதல் போக்கு துவங்கி இருக்கிறதோ என்பது போன்ற பார்வையும் கூட முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் மதியம் கூட ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தோம். உச்சநீதிமன்ற உத்தரவை நீர்த்து போக செய்யும் வகையில் மத்திய அரசு ஒரு அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வர இருப்பதாக ஒரு செய்தியை கூட நாம் பதிவு செய்திருந்தோம். இவற்றையெல்லாம் நாம் முன்வைத்து பார்க்கும் போது பாராளுமன்றத்திற்கும் நீதித்துறைக்கும் குறிப்பாக மத்திய அரசுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு துவங்கி இருக்கிறோம் என்கிற ஒரு பார்வையும் கூட நாம் முன்வைக்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அலாவுதீன், நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.